உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். பாஸ்தாவில் முட்டையெல்லாம் வச்சு ஒரு எளிமையான ஒரு சிற்றுண்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மழை நேரம் லீவ் நேரம் அதே போல் லீவ் டைமில் உங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் இது ஒரு சூப்பராக நம்ம செய்யலாம். இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப எளிமையாக செய்யலாம். முட்டையும் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாஸ்தாவும் போதும். இதுக்கு வந்து ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்துங்க. நல்ல பூண்டாக 4 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி போதுமானது, ஒரு துண்டு சின்ன துண்டு இஞ்சி போதுமானது. இதுக்கு சின்ன துண்டாக இருந்தால் போதும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தில் ஒரு 2 வெங்காயம் இருந்தால் போதுமானது. ரொம்ப நிறைய வெங்காயம்லாம் வேண்டியதில்லை. பூண்டை வந்து நல்லா பார்த்திங்கன்னா தோலெல்லாம் நீக்கி இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுங்க. இந்த பூண்டு தான் இதுக்கு வந்து நல்லா நறுமணமும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பூண்டும் இஞ்சியும் இதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி 2 பல்லு பூண்டு உரித்து வச்சுக்கிட்டால் போதும். நல்ல பெரிய பூண்டை மலை பூண்டு இது மாதிரி பூண்டு உரித்து எடுத்து வச்சுங்க. இந்த பூண்டை அப்படியே நல்லா தோல் நீக்கின பிறகு சுத்தம் பண்ணி நைஸாக தூளாக வெட்டிக்குங்க. இந்த மாதிரி தூளாக வெட்டணும். ஸ்லைஸாக வெட்டிக்குங்க. அப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாக வெட்டிக்குங்க. ஏன்னா அப்படி நல்லா பொடிசாக வெட்டினா தான் அந்த எண்ணெயில் அது பொரிஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து இந்த பாஸ்தாவோட சேர்த்து சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும், நல்லா ஹைலைட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெட்டிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இதை நீள் வாக்கில் வெட்டி அதை நல்லா பொடிசாக வெட்டிக்கங்க. இல்லைன்னா கத்தி நல்லா கனமான கத்தியாக இருந்தால் அதெல்லாம் ஒரு நசுக்கிட்டு அப்படியே தூள் தூளாக வெட்டலாம். நல்லா நசுக்குனிங்கன்னா நல்லா தூள் தூளாக வெட்டலாம். ஏன்னா அந்த பூண்டு நல்லா ட்ரை ஆனதுனால தான் இதை நசுக்க முடியாது. நல்லா ஈரமான பூண்டாக தான் நசுக்கிட்டு அப்படியே வெட்டிடலாம், தூளாக வெட்டிடலாம். தோலோட கூடவே நீங்கள் சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லா வாசமாகவும் நல்லா நறுமணமாகவும் நல்லா ஹைலைட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பூண்டு. இந்த பூண்டு இந்த மாதிரி இதுக்கு முக்கியம் இந்த பூண்டும் இஞ்சியும் வேணும். இந்த மாதிரி தூளாக வெட்டிக்குங்க. தூளாக இந்த மாதிரி வெட்டி அதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கணும். நல்லா பொடிசாக தூளாக இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது அது நல்லாயிருக்கும். அதை நல்லா தூளாக வெட்டி பூண்டை இந்த மாதிரி 2 பல்லு பூண்டு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது எடுத்து வச்ச பிறகு இது கூட வந்து இதுக்கு தேவையாக வெங்காயத்தை அதே போல் தூளாக வெட்டிக்குங்க. நல்லா நைஸாக தூளாக அதே போல் இந்த பூண்டு வெட்டினது மாதிரி வெட்டிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா குழஞ்சி அந்த வெங்காயத்தோட சுவை உங்களுக்கு அந்த பாஸ்தாவோட நல்லாயிருக்கும். அதனால் இதையும் நல்லா தூளாக வெட்டிக்குங்க. நல்லா தோலெல்லாம் நீக்கிறணும். அந்த தோலுக்கு கீழே பூஞ்சை இருக்கும். அதனால் அதை நல்லா சுத்தம் பண்ணி தோல் ஒரு மேலே இருக்க ஒரு தோலை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நைஸாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுபோல் இஞ்சியையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி இருந்தால் போதும். சின்ன துண்டு, ரொம்ப அப்படியே எல்லா இஞ்சியும் பண்ணணும் இல்லை, சின்ன துண்டு இஞ்சி தோலை சீவிட்டு அதையும் ஸ்லைஸாக நறுக்கி அதில் மண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் நீக்கி நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு இது போல் நல்லா நைஸாக வெட்டிங்க. ஸ்லைஸாக வெட்டி அதையும் நல்லா தூளாக வெட்டி பிளேட்டுக்கு எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது வந்து எண்ணெயில் நல்லா சீக்கிரமாக வேகும். அப்போ அதோட சுவையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாஸ்தாவில் அப்படியே இறங்கும். இந்த மாதிரி தூளாக வெட்டி எடுத்து வச்சுங்க. நல்லா நைஸாக நம்ம பூண்டு வெட்டினது மாதிரியே வெங்காயத்தையும் அதுபோல் பூண்டையும் அதே போல் இஞ்சியையும் இந்த மாதிரி நைஸாக தூளாக வெட்டணும். தூளாக வெட்டிடுங்க. வெட்டி இதையும் பிளேட்டுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தூளாக வெட்டி பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது அப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகும், நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அப்படியே கம்மன்னு இருக்கும். அந்த தூளாக வெட்டினா இந்த மாதிரி இருக்கணும். அந்த பூண்டு எப்படி வெட்டணுமோ அதே மாதிரி சைஸுக்கு இதையும் வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு நிறைய தக்காளி வேண்டியதில்லை, சாஸும் போடுவோம். அதனால் நம்ம ஒரு தக்காளியை மட்டும் இந்த மாதிரி சின்னதாக வெட்டிங்க. வெட்டி அதை மிக்சி ஜாரில் போட்டுருங்க. மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி வெட்டிடுங்க. வெட்டின பிறகு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துங்க. மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே அதை திப்பி இல்லாமல் நல்லா, அதாவது டொமேட்டோ கியூரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி அப்படியே எடுத்து வச்சுருங்க. 2 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சு இது மாதிரி கரண்டியால் தட்டி அதோட தோலெல்லாம் நீக்கி அவிச்ச முட்டையை தோலை நீக்கி உரித்து எடுத்து வச்சுங்க.
அப்போ தான் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு பாஸ்தாவில் போடுறதுக்கு இது தேவைப்படும். இது இல்லாமல் அது வந்து டேஸ்ட் வராது. அதனால நல்லா தட்டி தோலெல்லாம் நீக்கி இது மாதிரி அவிச்சு உரித்து இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து இது மாதிரி பிளேட்டுக்கு 2 முட்டையும் எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்ச பிறகு இந்த முட்டையை இந்த மாதிரி நம்ம பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்ச பிறகு நம்ம இதுக்கு தேவையான அந்த பாஸ்தா, அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், அந்த பாஸ்தாவை எடுத்துங்க. அது வந்து ஒரு 150 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துங்க. நான் வந்து 150 கிராம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாஸ்தாவை நல்லா கொதி தண்ணியில் போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் உப்பு, ஆயில் போட்டு இந்த பாஸ்தா போட்டு நல்லா அந்த கொதி தண்ணியில் நல்லா கொதிக்கும் போது போட்டிங்கன்னா இது உடனே வெந்துடும். ஒரு அரை பதம் வெந்தால் போதும். ரொம்ப முழுசாக வெந்து குழையணும் இல்லை. அதை ஒரு ஜல்லடை கரண்டியால் சுத்தமாக இந்த மாதிரி தண்ணியை நல்லா வடிச்சிட்டு பிளேட்டுக்கு மாற்றிங்க. ஏன்னா சுத்தமாக தண்ணியை வடிக்கணும். தண்ணி எப்படியே சுடுலாம் இருக்கக்கூடாது. அதுக்காக இந்த மாதிரி நம்ம அந்த சிக்கன் 65 எல்லாம் இருப்போம்ல, அந்த கரண்டியால் எடுத்து நல்லா தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்து இது மாதிரி பிளேட்டுக்கு வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி இருக்கும் இந்த பாஸ்தா. இது வந்து நல்லா ஆறணும். நல்லா ஆறுனா தான் உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா சூட்டோட போட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் விழுந்தோன்னே இது இன்னும் வெந்து குழஞ்சி போயிடும். அந்த மாதிரி குலைவாக இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி வேக வச்சு ஆற வச்சு வச்சுங்க. இப்போ நம்ம அவிச்ச முட்டையை நம்ம முட்டை ஸ்லைசரில் வச்சு இதை அப்படியே அழுத்துனீங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு அழகாக கட் பண்ணிடும். இது மாதிரி கட் பண்ணி அந்த முட்டையை எடுத்து வச்சுங்க. அவிச்ச முட்டையை கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. 2 முட்டையுமே அந்த மாதிரி ஸ்லைஸில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணால் தான் நமக்கு அந்த பாஸ்தாவில் போடுறதுக்கும் அதில் அந்த மசாலாலாம் பிறல்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சு அதை உதுத்து எடுத்து வச்சுங்க. அப்படியே ரவுண்டாக வரும். மஞ்சக்கரு பாருங்கள் கரெக்டான அந்த பதத்தில் வெந்திருக்கும். கரெக்டாக அந்த குவாலிட்டியில் வச்சு எடுத்துருக்கோம். ஏன்னா ரொம்ப வேக வச்சிங்கன்னா கருப்பாக போயிடும். அதோடு பார்த்திங்கன்னா அந்த மஞ்சக்கருவோட டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்காது. அது ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெட்டி அதை ஸ்லைஸாக இருக்கும். அதை எடுத்து வச்சுங்க. அது மாதிரி உதிராக எடுத்து வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்தாவோட சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு அகலமான கடாயை வச்சுங்க. பாஸ்தா செய்கிற மாதிரி உள்ள கடாயை வச்சுருங்க. அந்த கடாய் சூடு வந்த பிறகு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. ஆலிவ் ஆயில் இருந்தாலும் விட்டுக்கலாம், இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தாலும் விட்டுக்கலாம். இது போல் நீங்கள் எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் அந்த பூண்டு, தூள் தூளாக நறுக்கின பூண்டு இதில் சேர்த்துருங்க. அந்த எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துன பிறகு அது கூட தூள் தூளாக நறுக்கின இஞ்சியை நம்ம தூளாக நறுக்கி வச்சுருக்கோம். அந்த தூளாக நறுக்கின இஞ்சியையும் அதில் சேர்த்துங்க. இப்போ இது ரெண்டோட நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது நல்லா பார்த்திங்கன்னா கல்பாசி, ஸ்டார் பூவெல்லாம் சேர்த்து தூளை இடித்து வச்சுருப்போம். நல்லா தூளாக இடிச்சிருப்போம். ஏன்னா அது திப்பியாக இருக்கக்கூடாது. அந்த பட்டையெல்லாம் பல்ல குத்தும் அப்படிங்கிறதுக்காக அந்த தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் இது மேலே இந்த இஞ்சி பூண்டு மேலேயே போட்டு நம்ம இதை நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி வதக்கணும். இது வதக்கி நல்லா பார்த்திங்கன்னா வாசமாக இருக்கும். வதக்கும் போதே நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கமகமன்னு வாசிக்கும். இந்த மாதிரி இதை வதக்கின பிறகு நம்ம தூளாக நறுக்கின வெங்காயம், இந்த வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயத்தை சேர்த்து இதையும் வதக்கி விடணும். இதையும் நல்லா அந்த வெங்காயத்தையும் அந்த இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, பிரிஞ்சி இலையெல்லாம் சேர்த்து தூள் ஆகிடுச்சுன்னு அந்த தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனிங்கன்னா இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சியோட நல்லா கமகமன்னு ஒரு வாசமாக இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா அது இன்னும் நல்லா பார்த்திங்கன்னா வெஞ்சி நல்லா கலர்ஃபுல்லாக வரும். அதோடு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து அதே டைமில் பார்த்திங்கன்னா நல்லா கமகமன்னு வாசமாகவும் இருக்கும். மஞ்சத்தூள் போட்டோன்னே ஒரு நல்ல நறுமணம் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி, ஒரு தக்காளியை நல்லா சுத்தம் பண்ணி அரிஞ்சு மிக்சியில் கொடுத்து அரைச்சி வச்சுட்டோம். அந்த அரைச்ச தக்காளி அப்படியே அந்த ஜூஸை அப்படியே சேர்த்துங்க. சேர்த்து இதை நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும். பச்சை நறுமணம் போகணும். அந்த அளவுக்கு இது வேகணும். இந்த எண்ணெயிலே தான் வேகணும். தண்ணியெல்லாம் எதுவும் இப்போ சேர்க்கக்கூடாது. தண்ணியே இதில் கிடையாது. இந்த மாதிரி இதை நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. அந்த தக்காளி வெந்து நல்லா பார்த்திங்கன்னா பச்சை நறுமணமெல்லாம் போயிடும். நல்லா கமகமன்னு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, அதே தக்காளி நல்லா சாஸை அரைச்சது இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா கமகமன்னு நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நல்ல காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து
இதையும் நல்லா வதக்கணும். இதோட நறுமணமும் பச்சை நறுமணமும் போகணும். இதையும் நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லா நறுக்குனதோட தக்காளியும் சேர்த்து அரைச்சி ஊற்றி அதில் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நல்லா இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயிலே வெந்து நல்லா வதங்கி நல்லா வாசமாக இருக்கும். பச்சை நறுமணமெல்லாம் போயிருக்கும். இப்போ நம்ம அந்த வேக வச்சு வச்சுருக்க அந்த பாஸ்தா, அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் அந்த பாஸ்தா அது சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக நல்லா வெந்து வரணும், குழைய வரணுங்கிறதுக்காக அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அதுக்கு பிறகு நம்ம வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்க உதிர உதிராக இருக்கும் அந்த பாஸ்தாவை, அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்க அந்த பாஸ்தாவை சேர்த்துங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது இந்த மாதிரி சேர்த்துங்க. நம்ம ஒரு 150 கிராம் தான் எடுத்துருக்கோம், ரொம்ப எடுத்துக்கல. ஒரு 150 கிராம் எடுத்துருக்கோம். இப்போ அந்த பாஸ்தாவை சேர்த்து இதை நல்லா இதோடு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கணும். இது ஒரு அரை பதம் தான் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருப்போம். இந்த மீதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே இது வந்து பார்த்திங்கன்னா பிறலும் போது நல்லா வதக்கும் போது இதோடய சேர்ந்து வதங்கிடும். இந்த எண்ணெயிலே வதங்கி நல்லா வெந்து போயிடும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நம்ம வந்து சோயா சாஸ் எல்லாம் போடுறதில்ல. ஏன்னா நமக்கு இதுக்கு வந்து அந்த சோயா சாஸ் எல்லாம் பயன்படுத்தாமல் நம்ம பண்ணுறோம். இப்போ நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இந்த மாதிரி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த பாதி வெந்திருக்கும், பாதி இந்த எண்ணெயிலே வெந்துடும். இந்த பூண்டு இஞ்சி தக்காளியோடையே இது சேர்ந்து வெந்துடும். இது உள்ளே அப்படியே பார்த்தீங்கன்னா இழுத்துக்கும். அதுக்கு தான் ஒரு பாதி வந்து வேக்காடு வைக்கணும், பாதி வைக்காமல் வச்சுருக்கணும். ஏன்னா அது வேகும்போது அந்த உள்ளே அந்த ஜூஸ் அப்படியே சாரெல்லாம் இழுத்துக்கும். இழுத்துக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா வந்து பிரட்டி விட்ட பிறகு தக்காளி சாஸ் விட்டுக்குங்க. சோயா சாஸ் இல்லை, தக்காளி சாஸ் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை டொமேட்டோ கெச்சப் இருந்தாலும் விட்டுக்கலாம், தக்காளி சாஸ் இருந்தாலும் விட்டுக்கலாம். விட்டு நல்லா பிரட்டி விட்ருங்க. பிரட்டி விட்டிங்கன்னா நல்லா புளிப்பு காரம் அந்த உப்பு உரப்போட சூப்பராக இருக்கும். இது போட்டோன்னே இன்னும் நல்லா வாசமாகவும் நறுமணமாகவும் இருக்கும். நல்லா இதை பிரட்டி விட்டுடுங்க. இப்போ இந்த பாஸ்தாவோட சேர்ந்து இது நல்லா மிக்ஸ் அப்படியே சுருள சுருள பிரட்டணும். அப்படியே சுருட்டி சுருட்டி பிரட்டணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா உள்ளே வெந்து அப்படியே அப்சர்வ் ஆகி உங்களுக்கு அது சாப்பிடும்போது அந்த ஜூஸியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாஸ்தா சாப்பிட சாப்பிட அருமையாக இருக்கும். ரொம்ப எளிமையாக இருக்கும் இது. இந்த மாதிரி நீங்கள் அதை நல்லா இந்த டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விடணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா அப்படியே தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம நறுக்கின முட்டை அப்படியே நம்ம வந்து வேக வச்சு முட்டையை ஸ்லைஸாக வெட்டியிருப்போம். அந்த ஸ்லைஸை அப்படியே அதை சேருங்க. ஸ்லைஸாக வெட்டியிருப்போம். இது மாதிரி ஸ்லைஸாக போடுங்க. அப்போ தான் அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட போட்டு பொரிக்க வேண்டியதில்லை. அது பொரிக்கிற மெத்தட் அது வேறு. நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸாக போட்டுக்குங்க. ஸ்லைஸாக போட்டு அதை நல்லா பிரட்டி விட்டிங்கன்னா அந்த மஞ்சக்கருவெல்லாம் சேர்ந்து இந்த சாஸோட அப்படியே தக்காளி அதே போல் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோடு சேர்ந்து அதுவும் நல்லா மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த சாஸெல்லாம் உள்ளே இழுத்துக்கும். இழுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகி இப்போ அப்படியே நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டு ஹையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு அதே போல் பார்த்தீங்க பெரியவங்களாம் அதில் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சைனீஸ் டேஸ்ட் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெத்தடு இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெத்தட், நம்ம தமிழில் இது மாதிரி செய்கிறது. இந்த மாதிரி அதை வந்து சைனீஸ் மெத்தடில் அதை கொஞ்சம் மாற்றி செய்கிறது. இப்போ இதுக்கு தேவையான கொத்தமல்லி தலையை மேலே தூவி விட்டு நல்லா பரட்டி விட்டுடுங்க. இதுக்கு வந்து கொத்தமல்லி தழை தூவின பிறகு மிளகு, ஜீரகம், சோம்பு சம அளவு எடுத்து அம்மியில் வச்சு அரைச்சிங்க. அம்மியில் அரைச்சிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வரும். மிக்சியில் அரைக்கக்கூடாது. அம்மியில் அரைச்சி அந்த தூளை அப்படியே மேலே தூவி விடுங்க. அதான் இதுக்கு சீசனிங் சூப்பராக இருக்கும். இப்போ அது தூவி விட்ட பிறகு இந்த முட்டைக்கு அந்த மிளகு, ஜீரகம், சோம்பு அந்த பாஸ்தாவுக்கும் அந்த மிளகு, ஜீரக, சோம்போட டேஸ்ட்டு இன்னும் ஹைலைட்டாக நல்லா சுல்லுன்னு அப்படியே சிறுன்னு இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். ஒரே ஆள் சாப்பிட்ருவாங்க அதை. யாருக்கும் கொடுக்கவே மாட்டாங்க. ஒரே ஆளே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுடுங்க. இப்போ இது மாதிரி நல்லா பிரட்டி விட்ட பிறகு அந்த லைட்டாக அந்த கடாயோட சூட்லேயே அது இனிமேல் நல்லா வெந்துக்கும். அதனால் நம்ம கடாயை ஆஃப் பண்ணிக்கிறோம். இந்த கடாயில் இருக்கக்கூடிய சூட்லேயே இந்த முட்டை எல்லாமே இந்த பாஸ்தா எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ அருமையாக இதை வந்து வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து நல்லா அழகாக அதை வந்து கார்னிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுபோல் இது மாதிரி ரோட்டு கடைகள்லாம் நீங்கள் வச்சு செஞ்சு வியாபாரம் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பானிபூரி இந்த மாதிரி இந்த காளான்ல இது மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பாஸ்தாலாம் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி முட்டையெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும். நல்ல வியாபாரம் நடக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு அப்படியே பிளேட்டுக்கு மாற்றி கொடுங்க. ரொம்ப ஹைலைட்டாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல்லேருந்து வர்றவங்களுக்கு உடனடியாக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இது செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு கொடுத்து ஒரு காஃபி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு
நைட்டு டிஃபனே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதுபோல் அது பார்த்தீங்க விருந்தாடி வந்தாங்கனாலும் அவங்களுக்கு ஒரு சாயங்காலம் டைம் இல்லை காலை டைமில் ஒரு இட்லி தோசைக்கு பதில் இதை கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக ஹைலைட்டாக இருக்கும். வித்தியாசமான ஒரு டிஃபனாகவும் இருக்கும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அருமையான முறையில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக செய்யலாம். இதுக்கு இந்த பாஸ்தா மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. இது மாதிரி நல்ல குவாலிட்டியாக நல்ல கம்பெனி பாஸ்தாவை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் ஆன்லைன்லேயே கிடைக்கிது வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சுருக்கிறது ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் இது இருக்கும். யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதை அப்படியே சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.